தமிழகத்தில் இனாம் நிலங்களை கோவில் நிலம் என்று வகைப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை பறிக்க முயற்சிப்பதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இனாம் நிலத்தை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து அதனுடைய வாடகை எல்லாம் உயர்த்தி அல்லது அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்து அறநிலையத்துறை என்ன சாதிக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். விவசாயிகள் இந்த நிலத்தில் உழைக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது, அரசுக்கு பயன்படுகிறது, மக்களுக்கு பயன்படுகிறது. அதையெல்லாம் பிடுங்கிட்டீங்கன்னால் மக்கள் வாழ்வாதாரம் என்னவாகும்? 13 லட்சம் ஏக்கர் நிலம் எடுக்கப்படுகிறதுங்க. ஒரு தனி நாடு அளவுக்கு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு நாடோட சைஸுக்கு இப்ப இவங்க நிலத்தை கையகப்படுத்துகிற, நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை இந்த அறநிலையத்துறை ஏன் எடுக்கிறது என்பதை திமுக அரசு தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும். இது இனாம் வகைப்பட்ட நிலங்கள் ஏற்கனவே இதுபோல பறிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும்.